வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஜயகுமார். இது எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது, இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறவங்க 2 RC டிவைஸ் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எலக்ட்ரிக்கல் சேஃப்டிக்காக வேண்டி, ஆக்சுவலாக நான் ஓவராக எலக்ட்ரிக்கை பற்றி சேஃப்டியை பற்றி உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா. என் வீட்டில் எலக்ட்ரிக்கல் சேஃப்டிக்காக வேண்டி என்னென்னலாம் பயன்படுத்துகிறேன், AFCI, GFCI, MCBs, MCCBs, இப்படி ஏகப்பட்ட ப்ரொடெக்ஷன் டிவைசஸ் இருக்கு இல்லையா. அதில் நான் என்ன பயன்படுத்திட்டு இருக்கேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒன்று. ரெண்டாவது, இன்வெர்ட்டர் பயன்படுத்துகிறவங்க ரெட்டை RCCB. ஏன் ரெட்டை RCCB? ஒரு RCCB EB சைடில் போட்டிருப்பாங்க இல்லையா. EBயில் மீட்ரு, அதுக்கடுத்து மெயின் சுவிட்சு அடுத்தாப்புல டவுப்போ MCB, அப்புறம் RCCB, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா MCB சப்போர்ட்டு அவுட்புட் கொடுத்துருப்பாங்க இல்லையா. அங்கேருந்து நட்டாக்க அந்த டிபிலேருந்து நம்ம இன்வெர்ட்டருக்கு சப்ளை கொடுத்துருப்பாங்க. டிபிலேருந்து அவுட்புட் எடுத்து நம்ம லைனில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து காமன் நியூட்ரலாக இருக்கலாம், அல்லது வந்து நட்டாக்க செப்பரேட் நியூட்ரல் கொண்டு போயும் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக காமன் நியூட்ரல் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் என்னோட எண்ணம். பட் காமன் நியூட்ரல் பயன்படுத்த எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க. அதை பற்றி நான் விசாரிக்கும் போது அவங்களும் இன்வெர்ட்டருக்காரங்க நான் சொல்கிறாங்க கேட்டாக்க, அவங்களோட அட்வைஸும் தனி நியூட்ரல் பயன்படுத்துன்னு தான் சொல்கிறாங்க. ரைட், எப்படியோ ரைட், காமன் நியூட்ரலாக இருந்தாலும் அதனால் ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. இந்த RCCB ஆனது இன்வெர்ட்டரோட இன்கமிங்கில் போட்டிருப்பாங்க. அதாவது RCCBக்கு பிறகு இன்வெர்ட்டருக்கு சப்ளை எடுத்திருப்பாங்க, அங்கேருந்து அவுட்புட் எடுத்து கொடுத்துருப்பாங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இன்வெர்ட்டர் அவுட்புட் இருக்கு இல்லையா, அவுட்புட் சப்ளை ஆனது இப்போ EB சப்ளை கட் அடிச்சு சொன்னால் RCCBயோட ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு. EB சப்ளை ஒன்ஸ் கட்டினாக்க RCCBயோட வேலை முடிஞ்சு இன்வெர்ட்டரோட அவுட்புட்டில் தான் நமக்கு ரன்னிங் போகுது இல்லையா. அதனால் நாம் என்ன பண்ணுவோம் கேட்டாக்க, அதுலேருந்து வரக்கூடிய சப்ளை நமக்கு பிரச்சனை உண்டாக்குமா அப்படிங்கிறது தான் அந்த பதிவோட நோக்கமே. ரைட், ஒன்றுங்க. இப்போது இன்வெர்ட்டர் அவுட்புட் பெரும்பாலும் நாம் பயன்படுத்துவது லைட்டு அண்டு ஃபேன், இந்த 2 விஷயத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. பெரும்பாலும் ஒரு 1000 VAக்குள்ளே தான் எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க இல்லையா. மேக்ஸிமம் இன்வெர்ட்டரோட சப்ளையை எதுக்காக யூஸ் பண்ணுவோம் கேட்டாக்க, நாம் செல்ஃபோன் சார்ஜிங் போடுறது தான் பயன்படுத்துவோம். லைட் அண்ட் ஃபேன் இதுக்கு தான் பயன்படுத்துவோம். அங்கே 3 பின் டிவைசஸ் யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, வாய்ப்பே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 3 பின் டிவைசஸ் போட்டாவே உங்கள் வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டரு, ஃப்ரிட்ஜு, இப்படி 3 பின் டிவைசஸ் எதுவுமே நாம் இன்வெர்ட்டர் சப்ளையில் யூஸ் பண்ண மாட்டோம். நமக்கு லைட்டும் ஃபேனும் ஒன்றா போதும், பேட்ரி பேக்கப் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துல தான் பெரும்பாலும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதனால் நாம் 3 பின் டிவைஸ் யூஸ் பண்ணாதனால தாராளமாக அவுட்புட் சைடில் RCCB ஆனது போட வேண்டிய அவசியம் இல்லை. அதிகபட்சமாக நாம் நம்மளோட செல்ஃபோன் சார்ஜிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் தேவையில்லை. யார் பயன்படுத்தணும்னு கேட்டாக்க, ஹையர் ரேட்டிங் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஹையர் ரேட்டிங்னாக்க நம்ம சேனலோட ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிப்பேன். 4500 VA கொண்ட ஒரு இன்வெர்ட்டர், அதாவது அமேஸ் பிராண்ட் மேக்கோட இன்வெர்ட்டரை பற்றி நட்ட ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் நான். அதோட ஜஸ்ட்டு ஒரு செட்டப்பை பற்றி போட்டிருந்தேன். ஒரு 3 பேட்ரி, அந்த அமேஸ் பிராண்டோட இன்வெர்ட்ரு எல்லாம் போட்டிருந்தேன் நான். அதாவது ஹையர் ரேட்டிங், அதாவது உங்கள் வீட்டில் ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஹீட்ரு அனைத்தோடையும் பயன்படுத்தலாம். அதாவது ஹையர் ரேட்டிங் உள்ள இன்வெர்ட்டர் வாங்கி பயன்படுத்தும் போது அந்த மாதிரி நாம் போட முடியும். அந்த மாதிரி கண்டிஷனுக்கு கண்டிப்பாக அவுட்புட்டில் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் எடுத்து தான் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அங்கே RCCB போடுறது தான் நம்மளோட சேஃப்டிக்கு உகந்ததாக இருக்கும். ரைட், இதுவரை சொல்லியாச்சு. என் வீட்டில் எலக்ட்ரிக்கல் சேஃப்டிக்கு என்ன பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறதையும் பார்க்க. ரைட், வாங்க. ஓகே, இதுதான் எங்கள் வீட்டோட இன்வெர்ட்டர் பேட்ரி. SF சோனிக்னு பேர், ஸ்டான் மாஸ்டர் அப்படிங்கிற பிராண்டு. இது நம்மளோட இன்வெர்ட்டருங்க. இந்த இன்வெர்ட்டர் வந்து சுகாம் கம்பெனியோடது, ஃபால்கன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த மாடல் நேமு. சைன் வேவர் தான் சொல்லியிருக்காங்க. ரைட், 850 VA கொண்டதுங்க. இதான் எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம மீட்ரு போர்டை போய் பார்ப்போம். மீட்ரு போர்டில் நம்மளோட சேஃப்டிக்கு என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது அவுட்புட்டாக நான் எதுவும் சேஃப்டிக்கான டிவைஸ் எதுவும் போடலைங்க. ஓகே, ரைட். இது தாங்க எங்கள் வீட்டோட EB மீட்ரும் மெயின் சுவிட்ச் போர்டும். அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் மீட்ரு போர்டு, அதுக்கு கீழே மீட்ரு, அதுக்கு கீழே ஃபியூஸ் கேர், 32 ஃபியூஸ் கேரு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க சொன்னால் ஒரு RCCB ஒன்று 25 ஆம்ஸில் போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து நட்டாக்கா ஒரு ஃபியூஸ் கேர் 32 ஆம்ஸு. அதாவது எங்கள் வீட்டோட பாதுகாப்பு வாடி எர்த்திங் பார் கொடுத்துருக்கோம் லெஃப்ட் சைடில். எர்த்திங் பார் எல்லா
எல்லா சர்க்யூட்ஸுக்கும் நான் எர்த் கொண்டு கொடுத்துருக்கேன், எர்த் வயரு. ஸோ இதை நல்லா கவனிச்சா தெரியும். ஒரே ஒரு RCCB 2 ஃபியூஸ் கேரியர். இதுதான் எங்கள் வீட்டுகளோட சேஃப்டிக்காக நான் கொடுத்துருக்கக்கூடிய சேஃப்டி டிவைசஸ். எர்த்திங், ப்ராப்பர் எர்த்திங், அவ்வளோதான். பெரிய லெவலில் மெயின் சுவிட்சு ஈஸியாக 10-15 சர்க்யூட்டான MCBஸு இப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த ஒரே ஒரு ஃபியூஸ் கேரியர் தான் போட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட மொத்தமே ஒரு சர்க்யூட் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கிடையாதுங்க. இது எல்லாம் என் பேக் சைடில் இன்டர்னலாக எல்லாம் லிங்க் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஃபியூஸ் கேரியர் அனைத்தையும் தாங்கும். இந்த ஒரு ஃபியூஸு ஷார்ட் சர்க்யூட் ஆனால் ஃபியூஸ் போக போகுது. ஏதாவது மெயின் சேஃப்டிக்கு நம்மளோட இந்த RCCB ட்ரிப் ஆக போகுது. அவ்வளோதான், போதும். எர்த்திங் ப்ராப்பர் எர்த்திங் இருக்குது, நம்ம வீட்டுக்கு அது போதும்னு நம்பி வச்சுருக்காங்க. ரைட், ஓகேங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், மேலே தெரியக்கூடிய ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் பதிவிடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு லைக் போட்டு விடுங்க. நன்றிங்க.